ஃபைனலாக எல்லா இடமே பார்த்தாச்சு. அதாவது எல்லா இடமும் பார்க்கல, நம்மளால் போக முடிஞ்ச முக்கியமான இடத்துக்கு மட்டும் போயாச்சு. அண்டு எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து சொல்லுவாங்க ஒரு விஷயம், வன்னியில் இருக்கிற ஒரு மாம்பழத்தோட டேஸ்ட் எங்கேயுமே இருக்காது அப்படின்னு சொல்லி. அதனால் இங்கே ஒரு மாமர கன்று 2 டைப்பான வெரைட்டியில் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போட்டு ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு அது எப்படி வாழ்ந்துருக்குன்னு பார்க்கலாம். நான் வன்னியில் வாங்கின மாமர கண்ணை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அது வைக்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங் இருக்குது. அது இப்போ உடச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ முடிச்சிருக்காங்கன்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து ஒரு டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, இம்பேக்ட் பஞ்சிங் ஆர் வந்து ஹேமர் வச்சு டயரில் பஞ்ச் பண்ணுறது. இந்த மாதிரி ஒர்க் அவுட் வந்து ஒரு சாமியான ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இன்றைக்கி உடச்சிட்ருக்காங்க ஹேமரில் தான். ஸோ அதை ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே உடச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த இடம் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணல. அவருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் போல். அவர் வேலைக்கு வந்தோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு. என்ன அது மிஸ் ஆகிட்டா அந்த பக்கம் சொல்லிட்டு அந்த பக்கம் விழுந்துருவீங்க. அப்புறம் அந்த பக்கம் சொல்லிட்டு அந்த பக்கம் விழுந்துருவீங்க. நான் அடிக்கவா? நான் இப்போது எல்லாருமே கோவம் இருக்கும். அந்த மாதிரி கோவத்தை இந்த மாதிரி அடித்து வெளிப்படுத்தலாம். அது மாதிரி இல்லாமல் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருந்த கோவம் வெளியே போயிடும். என்கிட்ட எவ்வளோ கோவம் இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். ஏன் சின்னதில்லை? அடிக்க அந்த காங்கிரீட் அவர் வந்து பெரிய சுத்திராடி. இங்கெல்லாம் வந்து இங்கே ஆடி மேலுக்கடி மேலுக்கடி ஆடி. அப்படி டம் பிடிச்சி அடிக்கக்கூடாது. மெதுவாக அடிச்சா சரி. அப்படி மெதுவாக அடிக்கும். வேகமாக அடிக்கக்கூடாது, டம் பிடிச்சி அடிக்கக்கூடாது. மெதுவாக அடிக்க அது எடுக்கிறீங்களா? மெதுவாக ஒரு அடியில் அடிக்கணும், மட்டும் அடிக்கக்கூடாது. மெதுவாக அடிக்கணும். உனக்கு தான் கை நோவும். அந்த கீழ் துண்டு கடி, கீழ் துண்டு
ஓகே அந்த சைட்டில் அடித்தா உண்மை இழுத்து விட்டுரும். அடித்தா கொஞ்சம் 8 இஞ்சால் மெதுவாக அடிக்கும். வேகமாக அடித்தோம்டா எங்களுக்கு தான் இது மெதுவாக அடிக்கும். சும்மா அடித்தாலே அது உடையும். சும்மா அடித்தாலே உடையும். சும்மா 2 அடி எப்படி அந்த ஒரு அண்ணன் இவ்வளோத்தையும் உடைச்சாரு. ஒரு கட்டு முன்னாடி வச்சதுக்கு இவ்வளவு இருக்குது, கலப்பா இருக்கு. மற்றவங்க கஷ்டத்தை அனுபவிக்கும் போதுதான் நம்மளுக்கு அந்த கஷ்டத்தோட வலி தெரியும். எவ்வளோ நேரம் முக்கி அடித்தாலும் இதுக்கு மேலே உடைக்க முடியல. அவ்வளோதான் நம்ம பவர். இதுதான் வேலை சொல்கிறவனுக்கும் வேலை செய்கிறவனுக்கும் இருக்க வித்தியாசம்.